பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ஒரு A4 சீட்ல முன்னாடியே வந்து அந்த வரைஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு அதை படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 3 யூனிட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் இப்ப நான் சொல்ல போறேன். அடுத்து யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ் தான் சொல்ல போறேன். அடுத்து யூனிட் 3 பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து அந்த சொல்ற கண்டென்ட்டை வந்து கரெக்டா தெளிவா ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம்னா இந்த சப்ஜெக்ட் நல்ல மார்க் கிடைச்சிடும். இப்போ இந்த ஆரம்பத்திலே ஒரு கேள்வி எடுத்து 10 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே அந்த டயக்ராம்ஸ்ல நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ அதை பார்த்தவனையும் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. இப்போ பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இதுல யூனிட் 1 பாருங்க. சமூகத்தில் பாலின பணிப்பொறுப்புகள் இதுல 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். 2 பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். 3 வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. இந்த 3 கொஸ்டின் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். மொத்தம் 8 பாலினம் சார் பங்கு பணிகள் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து பொதுவா சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகளை பற்றி விவரினா இந்த 8ஐயும் கொண்டு வந்துட்டு நம்ம உள்ள சுருக்கி எழுதிக்கலாம். இல்லைன்னா ஏதேனும் 3ஐ விவரி, ஏதேனும் 4ஐ ஒரி அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் குடும்பமும். 2 பாருங்க, சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் சாதி அமைப்பும். 3 பாருங்க, சமூகத்தில் பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகளும். 4th பாருங்க, இந்த சமூகத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் சமயமும். அது கீழே 2 இருக்கு. சமய நம்பிக்கைகளின் படி பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை அறிவுறுத்தப்படுபவை. அடுத்து இன்னொன்று ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சமய பொறுப்புன்னு சொல்லியிருக்கு. அடுத்து 5th பாருங்க, பாலின பங்கு பணிகளும் பயன்பாடும். 6th பாருங்க, சமுதாயத்தில் பாலின பங்கு பணிகளும் ஊடகங்களும். 7th பாருங்க, சமூகத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் பிரபல பண்பாடும். 8th பாருங்க, சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் சட்டம் மற்றும் அரசியல். இந்த மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, இந்த சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் குடும்பம். அதுல குடும்பத்தில் இரு பாலினருக்கும் ஒதுக்கப்படும் பங்கு பணிகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா குடும்பத்தில் அதுல பாருங்க, 1 சிறுமிகளது பங்கு பணிகள், சிறுவர்களது பங்கு பணிகள். அந்த கொஸ்டினை நீங்க சேர்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். இதுல 2 முக்கியமான காரணங்கள். 1 பாலின சமத்துவமின்மை என்பதன் பொருளும் வரையறையும். 2 இந்த பாலின சமத்துவமின்மைக்கான காரணங்கள். வந்து பார்த்தீங்கன்னா 8 காரணங்கள் இருக்கு. 1 பாலின சார்பெண்ணங்கள் மற்றும் பாலின பங்கு பணிகள். 2 தந்தை வழியாக வம்சாவளி அறியும் முறை. 3 ஏழ்மை. 4 எழுத்தறிவின்மை. 5 வேலை பெறும் வாய்ப்புகள் இல்லாதிருத்தல். 6 சமய மரபுகள், நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள். 7 மக்களின் சமூக மனப்பான்மை. 8 பெண்களிடையே விழிப்புணர்வு இல்லாமை. சரிங்களா? இதுதான் பாலினம் சமத்துவமே அதற்கான காரணங்களும். அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்க, வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. அதுல வந்து பாருங்க, மொத்தம் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1 பாருங்க, சம வாய்ப்புகள். அந்த சம வாய்ப்புகள் கீழே இரு பாலினங்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குதல். 2 பாருங்க, சம அணுகல். அது கீழே இரு பாலினங்களுக்கும் கல்வி மற்றும் வளங்கள்
சமமாக அணுகுதல். 3 பாருங்க பாலின சமத்துவம். கீழே பாருங்க பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை நீக்கி சமத்துவத்தை வளர்த்தல். அடுத்து பாருங்க வாழ்க்கை திறன் வளர்ச்சி. அது கீழே இரு பாலினங்களின் தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை திறன்களை வளர்த்தல். லாஸ்ட் பாருங்க உள்ளடக்கிய மற்றும் பாதுகாப்பான சொல். அது கீழே அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குதல். அவங்க இந்த கொஸ்டின்ல உங்க புத்தகத்துல ஒரே பாராகிராஃபா இருக்கும். ஆனா இந்த டயக்ராம் நீங்க போட்டுட்டு அதை எழுதுனீங்க உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து யூனிட் 2 பாருங்க. யூனிட் 2ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாலின சமத்துவமின்மை களைதல், பாலின இனங்களை சமமாக பாவித்தலை வழிப்படுத்தலில் குடும்பம், பள்ளி, ஒப்பார் குழுவினர், ஆசிரியர்கள், கலைத்திட்டம் மற்றும் பாடநூல்களின் பங்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வகுப்பறை இடைவினைகள், சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல். 3 பாருங்க பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகளின் செயல்பாடு. 4 பாருங்க பாலினம்சார் பங்குப்பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுப்பாய்தல். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாலின சமத்துவமின்மை களைதல்ல அந்த குடும்பம், பள்ளி, ஒப்பார் குழு ஆசிரியர்களுடைய பங்குல பாருங்க. இப்ப பாருங்க அதுல மொத்தம் 6 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாலின இனங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்தலில் குடும்பத்தின் பங்கு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. பாலின இனங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்தலில் பள்ளியின் பங்கு. அந்த பள்ளியின் பங்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 கல்வியில் சமவாய்ப்பு பெறுவதில் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள். 2 பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள். அது 3 பாருங்க. பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துவதில் ஒப்பார் குழுவின் பங்கு. 4 பாலின சமத்துவத்தை களைவதில் ஆசிரியர்களின் பங்கு. 5 பாலின சமத்துவத்தை களைவதில் கலைத்திட்டத்தின் பங்கு. அந்த கலைத்திட்டத்தின் பங்கு கீழே 1 இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா பள்ளி கலைத்திட்டத்தில் உள்ள பாலின சமத்துவம் இருக்கு. அது லாஸ்ட் 6 பாயிண்ட் பாருங்க. பாலின சமத்துவமின்மை களைவதில் பாடநூல்களின் பங்கு. இந்த 6 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வகுப்பறை இடைவினைகள், சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல். அதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 வகுப்பறை இடைவினைகளில் பாலின பாகுபாடு. 2 வகுப்பறை சடங்குகளில் பாலின வேறுபாடு காட்டுதல். 3 பள்ளி நடைமுறைகளில் பாலின வேறுபாடு பாராட்டுதல். இந்த 3 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகளின் செயல்பாடு. அதுல 1 ஒழுக்கம். 2 பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகள். அந்த நெறிப்படுத்தும் உத்திகளை 4 பாயிண்ட் இருக்கு. 1 சிறந்த நடத்தையை கண்டறிந்து பரிசீலித்தல். 2 இயற்கையான பின்விளைவுகளை அனுபவிக்க செய்தல். 3 தர்க்க ரீதியான பின்விளைவுகள். 4 சலுகைகளை நீட்டல். அதுல 3வது பாயிண்ட் பாருங்க. இந்த ஒழுங்கினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஆலோசனை குறிப்புகள். அதுக்கு கீழே என்ன பாயிண்ட் பாருங்க. 5 பாயிண்ட் இருக்கு. 1 குழந்தையின் உள்பாங்குக்கு ஏற்ப ஒழுங்குற செய்யும் உத்தியை சரியாக பொறுத்திருக்குமாறு பார்த்துக் கொள்ளுதல். 2 ஒழுங்குற செய்யும் திட்டத்தை மாணவர்கள் அறிய செய்தல். 3 குழந்தைகளை மதித்து நடந்து கொள்ளுதல். 4 நடவடிக்கைகள் சீராக இருத்தல். 5 குழந்தையின் முன்னேற்றத்திற்கு எது பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுதல். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் பாருங்க. பாலினம்சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுப்பாய்தல். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஆண்கள் தொடர்பான சில வார்ப்படை எண்ணங்கள். 2 பெண்கள் தொடர்பான சில வார்ப்படை எண்ணங்கள். 3 பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்துவதில் பாலின வேறுபாடு காட்டுதல். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க. பாலினமும் பள்ளி கலைத்திட்டமும். இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கல்வியில் பாலின ஒருபுறச் சார்பு. 2 மாற்று பாலினத்தவர் கல்வி, வேலை மற்றும் வாழ்க்கை திறனில் தேர்ச்சி பெறுவதில் வாய்ப்பளித்தல். 3 பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்வியில் பாலின ஒருபுறச் சார்பு. அதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 கல்வி நிலையங்களில் மாணக்கரை சமூக விளையாடாக்கும் செயல்களில் பாலின ஒருபுறச் சார்பு. 2 வகுப்பறை இடைவெளிகளில் பாலின ஒருபுறச் சார்பு. 3 கல்வியில் பயன்படுத்தப்படும் வளங்கள் மற்றும் சேவைகளில் பாலின ஒருபுறச் சார்பு. 4 பாலின ஒருபுறச் சார்பை தடுத்து நிறுத்துவதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு. அதுல 4வது பாயிண்ட் பாருங்க. இந்த பாலின ஒருபுறச் சார்பை தடுத்து நிறுத்துவதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 1 வகுப்பறை செயல்பாடுகளில் பாலின ஒருபுறச் சார்பை தவிர்த்தல். 2 கலைத்திட்டம் மற்றும் கற்பித்தல் பொருட்களில் பாலின ஒருபுறச் சார்பு இல்லாத இடத்தில் உறுதி செய்தல். 3 பாலின ஒருபுறச் சார்பு பாடநூல்களை தெரிவு செய்தல். 4 மரபு ரீதியில் அமைந்திராத தெரிவுகளை ஊக்குவித்தல். 5 ஆசிரியர் தன் மாணவ மாணவியர் அடைவு தேர்வு குறித்து சம எதிர்பார்ப்பு கொண்டிருத்தல். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்க. மாற்று பாலினத்தவர் கல்வி, வேலை மற்றும் வாழ்க்கை திறனில் தேர்ச்சி பெறுவதில் வாய்ப்பளித்தல். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாற்று பாலினத்தவர் அல்லது 3ஆம் பாலினத்தவர் என்பதன் விளக்கம். 2வது பாயிண்ட் மாற்று பாலினத்தவரின் பிரச்சனைகள். அந்த மாற்று பாலின பிரச்சனைகள் 5 பிரச்சனைகள் இருக்கு. 1 இருமடங்கு வேலையின்மை. 2 பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கும் அவமதிப்புக்கும் ஆளாதல். 3 குறிப்பிடத்தக்க அளவில் தம் வாழ்க்கை தொழிலை இழத்தல். 4 உயரளவு இயல்பை. 5 கணிசமான அளவில் தங்குமிடம் கிடைக்காதிருத்தல். அடுத்து அதுல 4வது பாயிண்ட் பாருங்க. 3ஆம் பாலினத்தவருக்கு வாழ்க்கை திறன்களில் தேர்ச்சி பெறுதல்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 வாழ்க்கை திறன்கள் என்பதன் வரையறை, 2 முக்கிய வாழ்க்கை திறன்கள், 3 வாழ்க்கை திறன்களில் முக்கிய வகைகள்ல 3 இருக்கு. 1 சிந்தனை சார்ந்த திறன்கள், 2 சமூக திறன்கள், 3 மனவளர்ச்சி சார் திறன்கள். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல். அது 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குவதில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை, 2 பாலின சமத்துவமுடைய கலைத்திட்டத்தை உருவாக்க முயலும் போது 6 முக்கிய பண்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அது 2வது பாயிண்ட் பாருங்க. இந்த 6 முக்கிய பண்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா அது 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குவதில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை, 2 பாலின சமத்துவமுடைய கலைத்திட்டத்தை உருவாக்க முயலும் போது 6 முக்கியமான பண்புகளை கவனத்தில் கொண்டு சொல்லுங்க. அந்த 6 முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 உள்ளடக்கிய மற்றும் பாலின உணர்வுள்ள உள்ளடக்கம், 2 பாலின சமத்துவத்தை வலுப்படுத்தும் கற்றல் நோக்கங்கள், 3 பாலின சமத்துவமான கற்பித்தல் முறைகள் மற்றும் செயல்பாடுகள், 4 பாலின பாகுபாடற்ற மதிப்பீடு முறைகள், 5 பாலின சமத்துவம் சார்ந்த கற்றல் சூழல், லாஸ்ட் 6 தொடர்ச்சியான மதிப்பாய்வு மற்றும் திருத்தல். இதுதான் இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் 2 யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கான டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.